எனக்கும் நல்லது நடக்கணும், மற்ற பிகேஸ் ஆத்மாவுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமான ஒரு நல்ல சிந்தனையை வச்சுருக்காங்களோ அந்த ஆத்மா தான் எந்த ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட நெருங்காது, எந்த ஒரு யோசனையுமே வராது. நமக்கும் நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு எப்பவுமே சிந்தனையில் ஓடிட்டே இருக்கும். ஒரு குஷி சந்தோஷம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு பாபா. ஓம் சாந்தி. வண்டர்ஃபுல் முருடி, அருமையான பாயிண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நியூ இயருக்கு பொங்கலுக்குலாம் தீபாவளிக்குலாம் ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல 10 டிவிஷன் இருக்கும். அந்த மாதிரி பாபாவோட முரளி இன்னைக்கு இனிமை, அடி உத, காரம், கசப்பு, ஸ்வீட்டு, அந்த மாதிரி அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல காரம், வேல்பூரி என்னென்னமோ இருக்கும் டிஃப்ரெண்டா. அந்த ஏன் இது கூட இருக்கும், அது பேர் என்னங்க சிஸ்டர், வாயில மடிச்சு சாப்பிடுவாங்களே பாக்கு மாதிரி, பீடா பீடா அந்த மாதிரி மாவா இன்னைக்கு ரகரகமா சென்டிமெண்ட், லவ், அடிதடி, திட்டு, சூப்பர் வண்டர்ஃபுல் முரளி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 15/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக, யம தூதுவர்களின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வருகிறார். கேள்வி: தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கிறது? பதில்: தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூறி புரிய வைக்கிறார். இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு போன்று பதிகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் சகோதரர்களாகிய தங்களுக்குள் புரிய வைக்கிற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூற முடியாது. தந்தை பெரியவராக இருக்கிறார். அதனால்தான் அவரது விஷயங்கள் நமது மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர் குழந்தைகளுக்கு உணர வைக்கிறார். குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் பதிதமாகிவிட்டீர்கள். இப்பொழுது பாவனமாக ஆகுங்கள். ஸோ பாபா எப்படி வித்தியாசம் இன்னைக்கு டீச்சர் ஆயிட்டாருவா பாபா. உங்களுக்கு வெட்கமா இல்லையா? விகாரிகளாக இருக்கீங்க, மோசமாக இருக்கீங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றாரு. அது உங்களுக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் பாபாவுக்கு சொல்கிறதுனே தெரியல. இதோ ஆகிட்டே இருக்கும் பாபா, முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம் அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இல்லை டீச்சர் ரூபத்தில் இன்னைக்கு பாபா வாணி ஏற்றிட்டுருக்காரு. உண்மையான சுதந்திரமே மனசில் எந்த விகாரமும் இருக்காமல் தூய்மையாக, சுதந்திரமாக, ரொம்ப ஃப்ரீயாக, நிம்மதியாக, குஷியாக, மகிழ்ச்சியாக, இந்த மாதிரி இதுதான் உண்மையான சுதந்திரம். அவர் வரதே எதுக்கு? ஸோ யார்கிட்டையும் பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாது, சந்தோஷமாக என் குழந்தைங்க இருக்கணும், ராவணன் அடிமைத்தனத்துலேருந்து என்ன பண்ணணும், விடுவிக்கணுன்றதுக்கு தான் அவர் வரவே செய்கிறார். அதுதான் பண்ணுறாரு. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இவ்வளோ உள்ளே வச்சுருக்கீங்களே, சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுங்கன்றாரு. ஓம் சாந்தி. ஓகே சிஸ்டர், இருக்கு. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் என்பதை எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற குழந்தைகள் மட்டுமே அறிவர். வேறு யாரும் எல்லையற்ற தந்தையும் அறியவில்லை, தன்னை எல்லையற்ற குழந்தை என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பிரம்மாவின் வாய் வம்சத்தினர்கள் மட்டுமே அறிவார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரம்மாவும் கண்டிப்பாக தேவை. அவரைத்தான் ஆதி தேவன் என்று கூறுகிறோம். அவரிடத்தில்தான் தந்தை பிரவேசமாகிறார். தந்தை என்ன செய்கிறார்? பாவனமாக வேண்டும் என்று கூறுகிறார். தந்தையின் ஸ்ரீமத் என்னவெனில், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். குழந்தைகளுக்கு ஆத்மாவின் அறிமுகம் கொடுத்திருக்கிறார். ஆத்மா நெற்றியின் நடுவில் வாசம் செய்கிறது. ஆத்மா அழிவற்றது. இதன் சிம்மாசனம் இந்த அழியக்கூடிய சரீரமாகும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும்
நமக்குள் சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோம், ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள். ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறுவது தவறாகும். நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கிறீர்கள். ஒவ்வொருவரிடத்திலும் 5 விகாரங்கள் பிரவேசமாகிறது என்று நல்ல முறையில் புரிய வைக்கின்ற பொழுது இவர்கள் சரியாகத்தான் கூறுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். நாம் சகோதர சகோதரர்களாக எனில் அவசியம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்றதும் மாயையின் புயல் சென்று விடுகிறது. மிக சிலரே நிலைத்து நிற்கின்றனர். அனைத்து இடங்களிலும் இந்த நிலை ஏற்படுகிறது. சிலர் சிறிது நன்றாக புரிந்து கொள்கின்றனர் எனில் அதிகம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர். இப்போது நீங்கள் அனைவரும் புரிய வைக்க முடியும். ஒருவேளை யாராவது அதிகம் கவனம் செலுத்தவில்லை எனில் இவர் பழைய பக்தன் கிடையாது என்று கூறுவீர்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். யாராவது புரிந்து கொள்ளவில்லை எனில் பிறகு பாபா புரியவும் வைக்க. ஓம் சாந்தி. லைன் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம் தான். யாராவது புரிய வைக்கவில்லை எனில் பிறகு புரிய வைக்கவும் முடியாது. உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். யாராவது நல்ல மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அதற்கு தகுந்தாற் போன்று நல்லவர்கள் அனுப்பப்படுகின்றனர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் அப்படின்றாரு. அப்படி புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அவங்க அதிக பக்தி செய்யலை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக செஞ்சுருப்பாங்க, அதுக்கு தகுந்த ஞானம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. இவ்வளோதான் அவங்க நாலேஜ் எடுத்துக்கணும்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றாரு. ஸோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி புரிய வச்சா தானே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் என்ன பண்ணுறாரு, புரிய வைக்கிறார் சிவபாபா. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே 5 விகாரங்கள் இருக்குது. அதை வெளியில் போயிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா கரெக்டு, இவங்க சொல்கிறது உண்மைதான், கரெக்டுன்னு ஏற்றுக்கிறாங்க, ஆனால் ஞானத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. அதனால் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஞானம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி என்னுடைய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லையற்ற தந்தையும் நானும் எல்லையற்ற தந்தையோட குழந்தையும் அப்படின்னு தன்னைத்தானே உணரணும். சிவ பரமாத்மாவையும் உணர்றதுக்கு அந்த சக்தி குழந்தைங்கக்கிட்ட, என்னோட குழந்தைங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரம்ம பாபா கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? பாபா அவர் மூலிமா தான் என்ன பண்ணுறாரு, ஞானம் சொல்கிறாரு. ஒரு சிலர் அதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவர் உடம்புல எப்படி வரலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் சொல்கிறாரு, இவர் உடம்புல தான் நான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அப்படின்றாரு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்கள் அந்த அளவிற்கு விரைவாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அறிவீர்கள். ஆம், இவர்கள் புரிய வைப்பது நன்றாக இருக்கிறது என்று கருத்து கூறுகிறார்கள். நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு நல்லா இருக்குன்னு மட்டுமே சொல்லிட்டு போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க. அதை தான் சொல்கிறாரு பாபா. நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஞானம் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி தான். தந்தையின் அறிமுகத்தை முழுவதுமாக கொடுக்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு நேரம் எங்கிருக்கிறது? எல்லையற்ற தந்தை நினைவு செய்வதால் விகர்மங்கள் அழிந்துவிடும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தை இப்போது நேரடியாக ஆத்மாக்களாகிய நம்மிடம் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நேரடியாக கேட்பதன் மூலம் அன்பு மிகவும் நன்றாக பதிகிறது. அவர்கள் பிகே மூலமாக கேட்கின்றனர். இங்கு பரமபிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் நேரடியாக புரிய வைக்கிறார். ஹே குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை ஏற்று கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் அனைவரும் யாரும் இவ்வாறு கூற முடியாது அல்லவா? ஸோ இது என்ன சொல்கிறாருன்னா, பிகேஸ் நீங்கள் ஞானம் எடுக்கிறதுக்கும் அங்கே பிரம்ம பாபா எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை சொல்கிறாரு. நீங்கள் அனைவரும் யாரும் இவ்வாறு கூற முடியாது அல்லவா?
அங்கு தந்தை கிடையாது, இங்கு தந்தை அமர்ந்திருக்கிறார். தந்தை உரையாடி கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை கேட்க மாட்டீர்களா? எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? என்னை கூப்பிட்டீங்க, ஓடோடி ஆசையாக வந்தேன், நான் சொல்கிறத நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? ஆசையாக கேட்குறாரு பாபா. நான் சொல்கிறத கேட்டு சீக்கிரமாக வந்து மேலே போகலாம்ல, அப்புறம் எதுக்குப்பா என்னை கூப்பிட்றீங்க? செவனே நான் பரந்தாமத்திலே இருந்திருப்பேன்ல. ஆசையாக கூப்பிட்டீங்க, என் குழந்தை ஆசையாக கூப்பிடுது. இது மாதிரி கம்பேக் கொடுங்க, சும்மா உருளி அப்படியே படிங்க. பட் இந்த மாதிரி ஸ்டோரி ஃபார்ம்ல சொல்லும் போது ஆள் மனசுல பதியுது சிஸ்டர். ஆமாம், ஒரு பிரதர் ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு, என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, இந்த முரளியில ஒரு பாயிண்ட் சூப்பரா இருந்தது. பாபா ஒரு பாயிண்ட் சொன்னாரு சிஸ்டர். அது அவரு எப்படி பேசுறாரு, அப்படி நக்கல் அடிப்பாரு, கிண்டல் பண்ணுவாரு, செம்மையா இருக்கும் ஆக்சுவலா. அது வந்து உண்மையிலேயே அது வேற மாதிரி அவர் பேசுறாரு. ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் சிஸ்டர். ஓகே ஓகே, இந்த ஞாபகம் வந்துச்சு. முந்தா நேத்து நினைக்கிறேன் பாபா வாணியில என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு ஒரு பாயிண்ட். என்ன சும்மா இந்த மனுஷங்க எல்லாம் குருன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஓகேங்களா. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஞாபகம் வந்துச்சு. மனிதர்கள் வந்து குரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. குரு வந்து என்ன கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கோ, பிளெஸிங் கொடுப்பாரு, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி தானே கொடுப்பாரு. அவர் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும், இறங்கி வந்து பேசுறாரு ஒரு நண்பனா அப்படின்னா என்ன வந்து, ஆமா பெரிய குரு குடுக்குறாங்க பாரு குழந்தை, சும்மா ஆசீர்வாதம், தள்ளுங்க தள்ளுங்க, நான் சத்குரு இறங்குனேன்னு வச்சுக்கோங்களேன், குடுக்கறாரு மாஸ், சொர்க்கத்தின் ஆஸ்தி குடுக்கறாரு, அந்த மாதிரி அவர் பேசுறாரு. புரியுதுங்களா? கரெக்ட். ஆமா ஆமா. ஸோ பாபாவே கேட்குறாரு, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா இப்படி ஆயிட்டமே அப்படின்னு. திரும்ப 2-3 டைம் இன்னைக்கு வானிலை வந்துருச்சு சிஸ்டர். ஸ்டார்டிங்கில் சொன்னார், அப்போ பாருங்கள் அடுத்து வரும் இன்னும் ஒரு 4-5 லைனுக்கு அப்புறம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு, இப்படி ஆயிட்டமேன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படி வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சிருந்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு பாதி முயற்சி பண்ணியிருப்போம் பாபா. எங்க அது வந்து அப்படி மறக்க வைக்குது மாயா. வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயை அப்படிங்கிறது நம்ம தப்பு பண்ண வைக்குது, எல்லா பிகேஸையும் தப்பு பண்ண வைக்குது அப்படிங்கறத தாண்டி அந்த மாயையோட சக்தி என்ன பண்ணுது தெரியுங்களா, மறக்க வைக்குது. அதுதான் பிரச்சனை. நான் யாரு, நான் ஆத்மா, மறக்க வைக்குது. எல்லாம் அப்படியே நம்ம லைஃப், பாபாவோட லைஃப்ல என்னென்ன விஷயம் கிடைச்சது, எவ்வளவு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேங்கிற அந்த ஒரு இன்பத்தையே அது மறக்க வைக்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க சேவைக்காக, இதுதான் பணம், டோட்டல் இந்த மாயோட மறக்க வச்சிடும். மறந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது மறக்கதான் சிஸ்டர் வைக்குது, அதுக்கப்புறம் தான் அது அடி கொடுக்குது. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. சோ மறக்க வைக்கிறது அது புரியுதுங்களா சிஸ்டர், மறக்க வைக்குது, அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மள தப்பு பண்ணவே வைக்குது. எடுத்த உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டான், இன்ஜெக்ஷனை போட்டு மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவான். அந்த மாதிரி மாயா மறக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சிடறான். பேரே மாயை. ஆமா, பேர்லயே வந்து மாயத்தை வச்சிருக்கான். மாயை ஜால மந்திரத்தை வந்து போட்டு எல்லாத்தையும். மாயனா என்ன சிஸ்டர், பொய் தானே. பொய்யான விஷயத்தை நம்ப வைக்கிறது மாயை. ஆமா, இல்லாத ஒன்று, ஒரு காணல் நீர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கா மாயா. ஸோ அதான் பாபா கேட்குறாரு, என்ன ஆசையாக கூப்பிட்டீங்க, ஓடோடி வந்த குழந்தைங்களேன்னு வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதான் அன்போடு கேட்குறாரு பார்த்தீங்களா. நீங்கள் தந்தை கூறுவதை கேட்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ ஆச்சரியமாக வந்து ஒரு அன்பாக கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கும். அஞ்ஞான காலத்திலும் தந்தை புரிய வைப்பதற்கும் சகோதரன் புரிய வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். தந்தையின் பிரபாவம் தாக்கம் ஏற்படும் அளவிற்கு சகோதரன் கூறுவது
ஏற்படுத்தாது. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நான் சொல்றது மட்டும்தான் அந்த அந்த ஒரு தாய் அன்போட பாசத்தன்போட அந்த ஒரு விஷயம் இருக்கு குழந்தை. எந்த ஒரு பிகேஸ் உங்களுக்கு வந்து கோர்ஸ் எடுத்தாலும் ஒரு இது எடுத்தாலும் இருக்கும். பட் நான் எடுக்கிற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தந்தை தந்தை தான், பிகேஸ் பிகேஸ் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா. ஏனெனில் தந்தை பெரியவர் அல்லவா, ஆக பயம் இருக்கும். உங்களுக்கும் தந்தை புரிய வைக்கிறார். உங்களது தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். என்னை அடிக்கடி மறந்து போவதற்கு வெட்கமாக இல்லையா? பாத்தீங்களா எப்படி கேட்குறாரு? என்னை மறக்கிறதுக்கும் உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து வார்த்தையே இல்லை, தலை குனிஞ்சு ஒவ்வொருத்தருமே நின்றுட்டு இருக்கோம். என்னை நினைக்கிறதுக்கு வெட்கமா இல்லையா? என்னை மறந்து போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சுகம் தரேன், அதீந்திரிய சுகம் தரேன், ஒரு எல்லாமே தரேன் உங்களுக்கு. என்ன வந்து மறக்கிறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல சிஸ்டர். சொல்ல வார்த்தையே இல்லை, தலை குனிஞ்சிருக்கோம். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தலை குனிஞ்சு நிப்பான்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு பாபா முன்னாடி எல்லாருமே, எல்லா பிகேஸுமே. சிரிக்கிறதா சிரிப்பு தான் வருது ஒரு டைம்ல. என்னன்னா சிரிக்கிறதா வைக்கப்படுதா தெரியல. அதாவது என்னன்னா இவர் திட்டினாலும் சிஸ்டர் உரைக்கவே மாட்டேங்குது. விச் மீன் சுகமா இருக்கு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இல்ல அது கரெக்ட் தான். எப்படி சொல்றது, இவன் ஒரு நம்ம பாஷையில சொல்லணும்னா இவங்க திட்டுறது மட்டும் என்னன்னே தெரிலடா, ஒண்ணுமே உரைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. கொட்டுவாங்க, மோதிர கையில கொட்டுவாங்க. அது கரெக்ட் தான். கேளு பாமா, உனக்கு எனக்கு என்ன சந்தோஷம்னா நீ கேளு பாமா, உனக்கு இல்லாத உரிமை அந்த மாதிரிதான் கேளுங்க. என்னை அடிக்கடி மறந்து போறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்றாரு. ஆச்சரியமா இருக்குப்பா. ஓகே பாபா நேரடி சரி எல்லாருமே சொல்லலாம், பாபா திட்டுங்க, எவ்வளோ வேணுமோ திட்டிக்கோங்க, உங்க ஆசை தீர பாபா, நீங்க திட்டாம வேற யாருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரிமை கொடுத்துருங்கப்பா. ஒவ்வொருத்தருமே ஆசைப்பட்டு கேட்டாரு நம்ம அப்பா. பாபா நேரடியா வராரு, வந்து என்ன பண்றாரு, ஞானத்தை சொல்றாரு. அதோட பிரபாவம் என்ன பண்ணுது, உடனடியா நமக்கு ஏற்பட்டுருது. அட பாபா சொல்றத வந்து கேட்க மாட்டீங்களா, அட தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. திரும்ப திரும்ப கேட்கிறாரு, 2-3 டைம் கேட்டுட்டாரு. எல்லையற்ற தந்தை கூறுகிறார். யாரோ தப்பு பண்ணிருக்கீங்க, யாரோ தப்பு பண்ணிருக்கோம், என்னோட தப்பு பண்ணிருக்கீங்க உள்ள. எல்லாருமே ஆக்சுவலா தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம், ஏதோ ஒரு ஸ்ரீமத். ஆமா, மிஸ் பண்ணிட்டோம். வெக்கமா இல்லையா, என்னை ஏத்துக்க மாட்டீங்களா, இப்படி இருக்கணும் உங்களுக்கு கூச்சமா இல்லையா, வந்துட்டனே சொல்றனே ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஒரு தாயன்போட. ஏமாமா நீ வரது வாமரயுகமா இருந்தா கூட ஏத்துப்போம், வரது கலியுகம், அது இறுதியில வரையில் சுத்தி மாயா, கொஞ்சமாவது நீ யோசிப்பாவா அப்படின்னு பாபா குழந்தைங்க சொல்றாங்களா அவ்யக்த வாணியில. பாபாக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு சிஸ்டர் இவர் துவாமரம் எண்டிங் வந்தா கூட எல்லாரும் சீக்கிரமா புருஷாந்தம் பண்ணி 10 நாள கர்மாத்தி தரலாம், சாமியார் மாதிரி உட்கார்ந்து. வர்றது கலியுகம் இறுதி. அவருக்கு கொஞ்சமாவது which mean அவரு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல நம்ம நிலைமைய. இல்ல அதுதான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காரு பாபா, அந்த டைம்ல சீக்கிரமா ரெடி ஆகணும்ல. அவர் யோசிக்கணும், நீ வரது எப்ப தலைவா, எப்ப நீ வர பாபா, நீ வரது கலியுகம் ஸ்டார்டிங்னா கூட ஓகே, அதுவே கடைசி 100 வருஷத்துல எப்படியா எல்லாம் இழந்து மாயைக்கு அடிமையாய் அத டிராமான்னு. அப்ப நீ டைம் கொடுத்தே அவனை எல்லா பிகேஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்றேன் ஏன் சார்பா சிவமாமா கிட்ட. கண்டிப்பாக. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இந்த பிறவியில் நிர்விகாரிகளாக ஆகின்ற பொழுது 21 பிறவிகளுக்கு நிர்விகாரிகளாக தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? தந்தை கூறுவது அம்பு போன்று ஆழமாக பதிகிறது. வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். சதா புதியவர்களிடம் தந்தை சந்தித்து கொண்டே இருப்பார் என்பது கிடையாது. தலைகீழான கேள்விகளை கேட்கின்றனர். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒருத்தங்கிட்ட ஞானம் சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்மளே அந்த ஞானத்தை விட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க.
நம்ம சொல்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கேள்வி கேட்கணும். அப்படி கிடையாது. இது எப்படி எப்படி இவர் மூலிமா வந்தார், இவர் என்ன பண்ணார், இல்லையே இது இப்படி இருக்கே, எல்லாமே ஓகே தான் ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் தலைகீழான கேள்வி. புத்தியில் வந்து அவங்களுக்கு அமர்றதே இல்லை, உட்கார்றதே இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது. அதை தான் பாபா சொல்கிறாரு. ஏனெனில் இது முற்றிலும் புதிய விஷயமாகும். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர், அவரே இருக்கவே முடியாது. இப்போது நாடகப்படி உங்களது புத்தியில் வந்திருக்கிறது, நாம் பாபாவிடம் செல்ல வேண்டும், நேரடியாக முரளி கேட்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் ஓடி வருகிறீர்கள். அங்கு சகோதரர்களின் மூலம் கேட்கிறீர்கள். இப்போது பாபாவிடம் கேட்க வேண்டும். தந்தை கூறுவது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த சோலில் போய் அந்த ஒரு அம்பு தைக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாரு. சிவ பாபாவே இறங்கி வந்து முரளி எடுக்கிறாரு. அவரே முரளி வச்சு எப்படி சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு. அதை கேட்கும்பொழுது எப்படி ஃபீலாக இருக்குது, அதை ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஒவ்வொரு பிரதர்ஸும் படிக்கும்போது எப்படி ஃபீலாக இருக்குது, வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைங்களேன்றார். திரும்பவும் கேட்குறாரே பாபா, தந்தை கூறுவதை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளே குழந்தைகளே குழந்தைகளேன்னு 2 டைம் கூப்பிடுறாரு. குழந்தைகளே குழந்தைகளே என பேசுகின்றார். குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. தந்தையிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லையா? பாபா இன்னைக்கு ஏன் இப்படி கேட்குறாரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும், என் மேலே உங்களுக்கு அன்பு இல்லையா, ஏன் இப்படி என்னை மறந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள்? பாபா, 1 மணி நேரம். அட, நிரந்தரமாக நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். பல பிறவைகளின் பாவங்கள் தலைமீது உள்ளது. நீங்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்கிறீர்கள் என்று தந்தை எதிரில் வந்து புரிய வைக்கிறார். உங்கள் மீது வழக்கு போட வேண்டும். ஓ பாபா, செய்தித்தாள்களில் யாரை பற்றியோ பாபா வந்து நம்மகிட்ட லீலை பண்றாரு. குழந்தை, நீ என்ன சொல்லிட்டுல, உன்னை நான் பிடிச்சி ஜெயில போட போறேன் பாருன்ற மாதிரியே பேசுறாரு அவரு. சிஸ்டர் அந்த 2 பாயிண்ட் பண்ணீங்க சிஸ்டர், ரொம்ப பயமான விஷயம், இப்படிதான் பேசுறாரு. ஆசையா இருக்குச்சு, நம்ம அப்பா நம்ம கிட்ட எப்படி பேசுறது பாத்தீங்களா? ஐயோ, படிங்க படிங்க. ஓகே ஓகே ஓகே. குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் எப்படி அழகா பேசுறாருப்பா, எல்லாம் ரசிங்கப்பா சிவாவா உட்காந்து. குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. தந்தையிடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லையா? என் மேலே உங்களுக்கு அன்பு இல்லையான்னு கேட்குறாரு. எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் அப்படின்னு பாபா கேட்டிருக்காரு. அங்கே உட்காந்துட்டு இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாபா 1 மணி நேரம் பாபா அப்படின்னு இருக்காங்க. அட, நிரந்தரமாக எவ்வளோ நினைவு செஞ்சுங்க, நிரந்தரமாக நினைவு செஞ்சாதான் பாவங்கள் அழியும்னு கேட்குறாரு. பாவங்கள், பல பிறவிகளின் பாவங்கள் தலைமீது உள்ளது. நீங்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் என்று தந்தை எதிரில் வந்து புரிய வைக்கிறார். வந்து சொல்கிறாரு, எவ்வளவு நிந்தனை செஞ்சிருப்ப நீ, என்னைய எவ்வளவு திட்டிருப்ப, எவ்வளவு பேசியிருப்ப, இரு உன் மேலே நான் என்ன பண்ணுறேன், உங்கள் மீது வழக்கு போட வேண்டும் கேட்குறாரு பாபா. செய்தித்தாளில் யாரை பற்றியோ நிந்தனை. சிஸ்டர் எல்லாம் யோகா பண்ணுங்க, நீ வந்து வழக்கா பாபா கேட்குறாரு. வந்து மாய வழக்கு போட்டுதான் பார்த்துருக்கேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, ஆசையா கேட்குறாரு, என்னை நினைவு செஞ்ச மாட்டீங்களான்னு. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ நமக்குன்னு ஒரு லாயர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம அவர் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறோம்னா, அவர் இந்த மாதிரிதான் வழக்கு போடுவாரு. அந்த மாதிரி இவரு நமக்கு இல்ல, ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி அவர் சொல்ல மாட்டாரே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். புரியுது புரியுது சிஸ்டர். எப்படி சொல்றதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை எப்படிலாம் திட்டின நீ, ஒரு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம்ல, நீ என்னை எப்படிலாம் திட்டினடா, நீ எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் போட்டு கொடுத்துடல, இருடா உனக்கு இருக்குடா அப்படின்னும்ல, அந்த மாதிரி என்னை எப்படிலாம் பேசுனீங்க, எப்படிலாம் திட்டினீங்க, அவங்க மேலே வழக்கு தான் போடணும், பிடிச்சி போடுங்க சார் ஜெயிலில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாரு. ஓகே ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக பேசுகிறாருப்பா பாபா. எல்லாம் வந்து அவர்கிட்ட உட்காந்து லீலை பண்ணிக்கிட்டே வந்து முரளி கேளுங்க, ஏதாவது அவர்கிட்ட பேசிக்கிட்டே கேளுங்கப்பா, நிறைய விஷயம் சொல்கிறாரு பாபா.
செய்தித்தாளில் யாரை பற்றியோ நிந்தித்து எழுதினால் அவர் மீது வழக்கு தொடுப்பார்கள் அல்லவா? நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்று தந்தை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார். நாடகப்படி ராவணனின் தொடர்பினால் தான் இவ்வாறு ஆனது என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது பக்தி மார்க்கம் அனைத்தும் முடிவடைகிறது, கடந்து போய்விட்டது. இடையில் யாரும் தடுத்து நிறுத்துபவர்கள் கிடையாது. நாளுக்கு நாள் கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதான புத்தி ஆகி அதிகரித்து முட்களாகி விட்டீர்கள். யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவரை கல்லில் முள்ளில் இருப்பதாக கூறிவிட்டனர். இதுதான் எல்லையில்லாத புத்தியற்ற நிலை என்று கூறப்படுகிறது. எல்லையற்ற குழந்தைகளிடம் எல்லையில்லாத புத்தியற்ற நிலை இருக்கிறது. ஒரு புறம் சிவ பாபாவை பூஜை செய்கின்றனர், மறுபுறம் அந்த தந்தையே சர்வவியாபி என்று கூறுகின்றனர். இப்போது உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது, தந்தையை நிந்திக்கும் அளவிற்கு புத்தியற்றவர்களாக இருந்துவிட்டோம். இப்பொழுது பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா என்ன சொல்றாரு, நியூஸ் பேப்பர்ல எப்படி ஒருத்த தப்பு பண்ணானா அவனை பத்தி எப்படி வர்ணனை பண்ணி எழுதுறாங்க இல்லைங்களா? இவனை திட்டான்டா, அவனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் போடுறாங்கல்ல. ஸோ என்னைய நீங்களே பூஜை செஞ்சுட்டு என்னையே சர்வவியாபி என்னையவே திட்டுறீங்கன்னா உங்களை நான் எந்த ஜெயிலில் பிடிச்சி போடுறது அப்படின்னு கேட்குறாரு பாபா. இதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்கள் நல்ல குழந்தைங்க தான், என்னோட செல்லமான குழந்தைங்க தான், இந்த ராவணன் தான் உங்களை இப்படி பண்ண வச்சிட்டான் அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதில் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா சிவபாபா கோவத்துக்கு எல்லாரும் ஆளாயிருப்போம்ப்பா. ஸோ ராவணன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, அவனால தான் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிச்சைக்காரனாக இருக்கோம், இளவரசராக என்ன பண்ணுறோம், மாறிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப பாத்தீங்களா, ராவணன் தான் நம்ம திட்டுறோம், அவன் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திருக்கான். ஒருவேளை ராவணன் இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணிருக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் சரி, அப்படியே பண்ணிட்டோம் வச்சுன்னா பாபா என்ன பண்ணிருப்பாரு? பனிஷ்மெண்ட் தான், பிடிச்சி போடுங்க சார் ஜெயிலில் அப்படின்ற மாதிரி அவர் பனிஷ்மெண்ட் சிவபாபாவோட கோபத்துக்கு ஆளாயிருப்போம் அவரு. ஆமாம், ஸோ ராவணன் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றிருக்கான். ஓகே, ஸோ பிச்சைக்கார நிலையிலேருந்து என்ன பண்ணுறோம், இளவரசர் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். குழந்தைங்களாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது புரிஞ்சுக்கிறீங்க சொல்கிற விஷயத்தை எல்லாமே. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார். அவருக்கு 16,108 ராணிகள் இருந்தனர், குழந்தைகள் இருந்தனர் என்று கூறிவிட்டனர். இப்போது உங்களுக்கு வெட்கம் வருகிறது. யாராவது பாவம் செய்கின்ற நிலையில் பகவான் முன் சென்று காதை பிடித்து கொண்டு, ஹே பகவானே, மிக பெரிய தவறு ஏற்பட்டுவிட்டது, கருணை காட்டுங்கள், மன்னியுங்கள் என்று கூறுவர். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள். தந்தை புரிய வைக்கிறார், நாடகத்தில் இவ்வாறு இருக்கிறது, இப்பொழுது இவ்வாறு ஆகிறீர்கள், அப்பொழுது தான் நான் வருகிறேன். ஏதாவது தப்பு உண்மையா இப்போ கூட ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஐயோ கடவுளே, உருளுதெல்லாம் போடுறது என்ன, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதுவும் ட்ராமாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விடுறாரு. இந்த ட்ராமா சரி, ராவணன் தான் உங்களுக்கு தெரியாமல் பண்ண வச்சுட்டான், இதன் மூலியமாக தான் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் பாபா கிட்ட. இப்போது பாபா சொல்கிறாரு, நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறாரோ அவரை அனைத்து தர்மத்தினர்களும் சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர். இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டனர்? இதெல்லாம் எங்கிருந்துடா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம பாஷையில் மனிதர்கள் பேசுவாங்க இல்லைங்களா, அப்படி கேட்க வேண்டியதுதான். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த பழக்கத்தை, எல்லாத்துலேயும் இருக்குன்னு எழுதி வச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்குறாரு. பகவானின் மகா வாக்கியம், நான் சர்வவியாபி அல்ல, உங்களுடைய காரணத்தினால் மற்றவர்களின் நிலையும் இவ்வாறு ஆகிவிட்டது. பிகேஸ் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னமும் பாருங்கள், வழியாக பக்தியிலையும் சரி மற்ற எல்லா விஷயத்துலேயும் நம்மளை பார்த்து அவனுங்க கெட்டு போயிட்டானுங்க. உங்களை அடித்தா சரியாக போயிடும்டா அப்படின்றாரு பாபா. நீங்கள் தானே இத்தனைக்கும் காரணம், உங்களை எல்லாம் மாற்றினா சரியாக போயிடும் அப்படின்றாரு. ஹே பதித பாவனனே என்று அழைக்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது.
கூப்பிட்றீங்க, வரேன், அப்புறம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இது என்ன புது விஷயமா இருக்கு அப்படிங்கிறாரு. நாம் முதலில் வீட்டிலிருந்து வந்த பொழுது பதீத்தமாக இருந்தோமா? என்ன? தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் பதீத்தமாக ஆகிவிட்டேன். எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களிடத்தில் பரமபிதா பரமாத்மாவின் அறிமுகம் உங்களிடம் இருக்கிறதா? அவர் யார், எங்கு வசிக்கிறார் என்று கேட்டால் மேலிருந்து என்று கூறுவார்கள், அல்லது சர்வவியாபி என்று கூறிவிடுவார்கள். உங்களது கவனிப்பு முழு உலகையும் சரிவிற்கு வழிவகுத்து விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். அதான் நம்மளை சரி செஞ்சால் எல்லாமே சரியாயிடும். பிகேஸ் அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மாயா மாற்றி வச்சிருக்கு. நம்மளை பார்த்து இவங்களும் பக்தி செஞ்சு 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 இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க? மற்ற விஷயத்தில் எல்லாமே பார்த்து 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 எல்லா தப்பையும் நம்மளை பார்த்து தான் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாரு, உங்களை வெளுத்தா சரியாக போயிடும் அப்படின்றாரு பாபா. நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள், அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். நாடகப்படி ஏற்பட்டாலும் கூட பதீத்தமாக ஆகிவிடுவீர்கள் அல்லவா? அனைவரும் பாவ ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது புண்ணிய ஆத்மாக்களாக ஆவதற்காக அழைக்கிறீர்கள். அனைத்து தர்ம ஆத்மாக்களும் முக்தி தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு தூய்மையாக இருப்பீர்கள். இதுவும் நாடகத்தில் அமைந்துள்ளது. இதை தந்தை புரிய வைக்கிறார். இது அனைத்து தர்மத்தினருக்குமான ஞானமாகும். பாபாவிடம் செய்தி வந்தது. உங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் பரமாத்மாவாக நினைத்து நமஸ்காரிக்கிறேன் என்று ஒரு ஆச்சரியம் கூறுகிறார். இவ்வளவு பேர் பரமாத்மாக்களா இருக்கிறார்களா என்ன? எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பக்தர்கள் என்ன இப்படியாடா அதுக்குன்னு நம்புவீங்க? ஒரே பரமாத்மா, ஒரே சிவன், எல்லாருமே ஆத்மாக்கள். மற்றவங்க எல்லாம் வரவங்க எல்லாருமே பரமாத்மான்னு உக்காந்துடா, எப்படி அது? யார் அதிக பக்தி செய்யவில்லையோ அவர்கள் நிலைத்திருப்பது கிடையாது. சென்டர்களிலும் சிலர் சில காலம் நிலைத்திருக்கின்றனர், சிலர் சில காலம். இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பக்தி குறைவாக செய்திருக்கின்றனர், அதனால்தான் நிலைத்திருப்பது கிடையாது. இருப்பினும் எங்கு செல்வார்கள்? வேறு எந்த கடையும் கிடையாது. ஒரே கடை, அது பாபா மட்டும்தான் வச்சுருக்காரு, பிரம்மகுமாரிஸ்னு, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ பாபா சொல்கிறாரு, மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்வதற்கு என்ன யுக்திகளை உருவாக்குவது? இப்போது அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். நீங்களே முழுமையாக நினைவு செய்யவில்லை எனில் உங்களது அம்பு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆனால்தான் பாபா கூறுகிறார், சார்ட் வையுங்கள். பாவனம் ஆவது தான் முக்கியமான விஷயமாகும். எந்த அளவிற்கு பாவனம் ஆகிறோமோ அந்த அளவிற்கு ஞான தாரணை ஏற்படும், குஷியும் ஏற்படும். குழந்தைகளுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டும். நாம் அனைவரும் முன்னேறுகிறோம் என்று. ஸோ சார்ட் ஒவ்வொருத்தருமே வையுங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ நினைவு செஞ்சேன், இப்படி வேலை செஞ்சிட்டு இருந்தேன், வேலை செய்யும் பொழுது இவ்வளோ நான் நினச்சேன், சென்ட்ரலில் இவ்வளோ சேவை செஞ்சேன், வெளியில் போயிட்டு இவ்வளோ பாபா உங்களுடைய சேவை செஞ்சேன். ஒரு நாள் முழுக்க என்னென்ன பண்ணீங்களோ அது என்ன பண்ணுங்கள், பாபாவுக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, சார்ட் வைங்க. அதுதான் முன்னேறத்துக்கான ஒரு வழி அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தந்தை வந்துதான் சத்கதி அளிக்கிறார். தந்தைக்கு துக்கம் மற்றும் குஷிக்கான விஷயமே கிடையாது. இது நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்க கூடாது. தந்தை கிடைத்து விட்டார், வேறு என்ன வேண்டும்? தந்தையின் வழிப்படி நடந்தாலே போதும். இந்த அறிவுரைகளும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது, சத்தியுகத்தில் கிடைக்காது. அங்கு ஞானத்தின் விஷயமே கிடையாது. இங்கு உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் எனில் உங்களுக்கு சொர்க்கத்தை விட அதிக குஷி இருக்க வேண்டும். ஸோ பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தை விட உங்களுக்கு அதிக குஷி எங்கே? இங்கே தான் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நானே கடவுளாகிய பரமேஸ்வரனே ஒவ்வொருத்தரு கூடயுமே இருக்கார். ஸோ எவ்வளோ குஷி இருக்கணும், நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் அப்படின்ட்டார். துக்கம்னா என்னன்னே தெரியக்கூடாது, துக்கமே இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில். நானே வந்துட்டேன், இதை விட உங்களுக்கு பெருசாக வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்னோட வழிப்படி நடந்தாலே போதும் குழந்தை,
அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே இப்போ சிவபாபா வந்து தான் சொன்னதுனால தான் நம்மளுடைய புத்தி என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. இல்லைன்னா இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ குஷியா நடனம் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க பிராமண வாழ்க்கையை, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்றாரு. நீங்கள் அயல்நாட்டிற்கு சென்றும் இதை புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அனைத்து தர்மத்தினர் மீதும் உங்களுக்கு கருணை ஏற்படுகிறது. ஹே பகவான், கருணை காட்டுங்கள், ஆசிர்வாதம் செய்யுங்கள், துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தை பல வகையான யுக்திகளை கூறுகிறார். நீங்கள் ராவணனின் சிறையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். சுதந்திரம் வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் எது சுதந்திரம் என்று கூறப்படுகிறது என்பதை யாரும் அறியவில்லை. ராவணனின் சிறையில் அனைவரும் மாட்டியிருக்கின்றனர். இப்பொழுது உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இருப்பினும் ராவணனின் சிறையில் அடிமைகளாகி பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். உண்மையான சுதந்திரம் எது என்பதை மனிதர்களுக்கு கூற வேண்டும். இங்கு ராவணனின் ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடையாது என்று நீங்கள் பத்திரிகைகளிலும் போட வேண்டும். மிகவும் அளவாக எழுத வேண்டும். அதிகம் எழுதினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஸோ வாழைப்பழத்தில் ஊசி போடுறோம் அப்படின்றோம் இல்லைங்களா, ஊசி இறங்கிரும், போனதே தெரியாது. அது மாதிரி அளவோடு சொல்லுங்கள். ஒரு 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 லிமிட்டு, இப்படி சொல்லு அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றாரு. எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றாரு. உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ன என்று கேளுங்கள். நீங்கள் ராவணனின் சிறையில் மாட்டியிருக்கிறீர்கள். உங்களது பிரபாவம் அயல் நாட்டினருக்கு ஏற்படும் பொழுது பிறகு இங்கிருப்பவர்களும் புரிந்து கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றனர். ஆக இது சுதந்திரமா என்ன? சுதந்திரத்தை உங்களுக்கு தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ராவணனின் சிறையிலிருந்து சுதந்திரம் அளித்து கொண்டிருக்கிறார். நாம் அங்கு சத்தியுகத்தில் மிகவும் சுதந்திரமாகவும் மிகவும் செல்வந்தராகவும் இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாருடைய திருஷ்டியும் பார்வை விழுவது கிடையாது. எப்பொழுது பலவீனமாக ஆனீர்களோ அப்பொழுது அனைவரின் திருஷ்டியும் உங்களது செல்வத்தின் மீது விழுகிறது. முகமது கஜினி வந்து கோயில்களில் கொள்ளையடித்தார் எனில் உங்களது சுதந்திரம் நீங்கிவிட்டது. ராவணனின் ராஜ்யத்தில் அடிமைகளாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள். எப்போ சிஸ்டர் முகமது கஜினி வந்து கொள்ளையடிச்சாரு? ஹிஸ்டரி பிரகாரம் எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க தான் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க. அது கலியுக ஸ்டார்டிங்லன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அது இயர் வந்து எனக்கு மறந்துருச்சு, என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த கோவில்ல எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டாரு. அவரு இத்தனை முறை போர் தொடுத்து அத்தனை முறையும் தோத்துட்டாருன்னாங்க இல்லைங்களா. அது என்ன ரீசன் அப்படின்னா, அவருக்கு ஒரு படையே கூட்டிட்டு வருவாரு. அவர் ஒரு படையே கூட்டிட்டு வரும் பொழுதும் அவங்க ஆயுதத்தை எல்லாம் இரும்பால தானே இருக்கும். ஈட்டி, கத்தி, அதுக்கு என்ன சண்டை வருது எல்லாமே இரும்புல தானே இருக்கும். சோம்நாத் கோவில்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த இரும்புமே உள்ள கொண்டு போக முடியாது. எந்த இரும்பு கொண்டுட்டு வந்தீங்கனாலும் எல்லாமே கோவில்லயே ஒட்டிக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆமா, அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். எந்த இரும்பு, அதுதான் வந்து எப்படி சொல்றது, நார்மல் மனிதன் ஒரு மனுஷன் மட்டும்தான் போக முடியும். பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் போக முடியும். வேற எந்த ஒரு இரும்பு எதுவுமே போக முடியாது. அதனால அவனால என்ன பண்ண முடியல, மற்றவங்கள வெட்டி சாய்ச்சிட்டு மற்றவங்கள வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு குத்திட்டு அவனால உள்ள போயிட்டு அதை எடுக்க முடியல. ஸோ அவன் என்ன பண்ணான், கஜினி என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்கே உள்ளே இருக்க பக்தர்களை எப்படியாவது வந்து கரெக்ட் பண்ணி, இந்த எப்படி லஞ்சம் கொடுக்குறாங்களே இப்போலாம் அந்த மாதிரி, அப்போ இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பாதி தங்கத்தை கொடுத்துட்றேன், பாதி வைரத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி எப்படியாவது இது பண்ணி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ரகசியத்தை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எப்படி சொல்கிறது, இப்படி தான் ஒட்டிக்கும். உங்களால் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இரும்பு இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு போர்க்கருவியை நீங்கள் பயன்படுத்தி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து உள்ளே இருக்கவங்க ரகசியத்தை சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ராஜா என்ன பண்ணுவார், இந்த யானை தந்தங்கள் இதெல்லாம் கூர்மைப்படுத்தி அதுவும் கத்தியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்த, பெரிய பெரிய விஷயத்த இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. யானை தந்தம்,
மற்றது இந்த விலங்குகளோட அந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு கருவியாக யூஸ் பண்ணி இந்த கட்டை மரக்கட்டை இதெல்லாம் வச்சு ஒரு இதை கருவியாக யூஸ் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு குத்திட்டு கொலை பண்ணிட்டு நிறைய எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அதில் இருக்கிறதுல எடுத்துகிட்டு போயிட்டாரு. கொலை பண்ணி எடுத்துட்டு போனாரா? ஆமாம், நிறைய விஷயத்தெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போனார் அவர். சண்டை வரும்ல சிஸ்டர், அதை காப்பாற்றுறதுக்கு கோவில்லேருந்து நிறைய பேர் வருவாங்கல்ல. ஆமா, அவங்கள கொலை சிவன் கோயிலையே எல்லாமே நடந்துச்சு, அது எல்லாமே அங்கேயே நடந்துச்சு. எல்லாம் முடிச்சு கட்டிட்டு தான் என்ன பண்ணிட்டாரு, கஜினி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதனால தான் இன்னமும் அவரோட ஸ்டோரி எங்கே பார்த்தாலும் பேசப்படும், உலகமே பேசப்படும். அப்ப எவ்வளவு தண்டனை அவருக்கு கிடைச்சிருக்கும் அடுத்த பிறவியில. ஆமா, பயங்கரமா கிடைச்சிருக்கும். அது அதை விட அந்த உள்ள வேலை செஞ்ச அர்ச்சகர்கள் அவங்க தானே இதெல்லாம் வந்து பண்ணி சொன்னாங்க, ரகசியத்தை சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. சிவன் கோயில எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு தடவை படையெடுத்தாங்களாம் இது எடுத்துட்டு போறதுக்கு? தெரியல சிஸ்டர், ஏதோ 10 டைம்ஸா 9 டைம்ஸா இத்தனை டைம் 10 9 21 தடவை எடுத்தாங்க. தெரியல தெரியல எனக்கு. நிறைய வாட்டி எடுத்தாங்க. நிறைய டைம் எடுத்தாங்க, எனக்கும் சரியா கால்குலேஷன் தெரியல. 18 ஓகே பாருங்க, 18 டைமும் அவரால் முடியல. 18 ஓகேங்க பிரதர், 18 பார்த்தீங்களா? ஸோ 18 டைம் எடுத்தும் அவங்களால வந்து முடியல. அதுக்கப்புறம் எப்படி வந்து வின் பண்ணியிருக்காரு. அப்பவும் வந்து முடிஞ்சிருக்காது, அர்ச்சகர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. தண்டனை வந்து அர்ச்சகர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கெல்லாம் சரி தண்டனை கிடைச்சிருக்கும் நிச்சயமா, கஜினிக்கும் கிடைச்சிருக்கும். கஜினியை விட அர்ச்சகருக்கு தான் அதிகமா. ஆமா, கூடயே இருந்து வேலையாட்கள். ஆமா கூடயே இருந்து இப்படிலாம் இந்தியா வந்து வந்து சீர்கட்டது காரணமே இந்த கூடா நட்பு, அந்த கூடா சகவாசம் தான். எல்லாம் போட்டு கொடுத்துறது ராஜா மேல. எங்க ராஜா வந்து காமத்துல அதிகமா மூழ்கிறானோ அவனோட புத்தி மழுங்குது. சோ அவன் கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் போகுது. இதுதான் டிராமா. செம்மையா இருக்கு ஆக்சுவலா இந்த டிராமா. மேரா பாபா படிங்க சிஸ்டர். ஸோ இதுதான் சொல்றாரு பாபா. ஸோ எப்படி வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, சுதந்திரமே போயிடுச்சு அப்படின்றாரு. எல்லாமே அடிமைகளாயிட்டாங்க ராவணனுக்கு. இப்பொழுது உண்மையான சுதந்திரம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சுதந்திரத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. ஆக இந்த விஷயத்தையும் யுக்தியாக புரிய வைக்க வேண்டும். யார் கல்பத்திற்கு முன்பு சுதந்திரம் அடைந்தார்களோ அவர்கள்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது பாபா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுதந்திரம்னா இப்போ எப்படி நம்ம பாபாவோட லைஃப்ல இவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். ஸோ இதுதான் உண்மையிலும் உண்மையான சுதந்திரம். அதை தான் பாபா சொல்றாரு. யார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சுதந்திரமாக இருந்தாங்களோ, இப்படி குஷி பாபா குழந்தையா சந்தோஷமாக இருந்தாங்களோ, அவங்க தான் இதை வந்து ஏற்றுக்குவாங்க, யாருக்காவது ஞானம் சொன்னீங்கனாலும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் எனில் முட்களை போன்று எவ்வளவு வாக்குவாதம் செய்கின்றனர், நேரத்தை வீணாக்குகின்றனர் எனில் பேசுவதற்கு மனம் விரும்புவது கிடையாது. ஒரு டைம் பாஸாக நினைக்கிறாங்க, 10ஓட 11 நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்த சொன்னால் சரினாவது கேட்கணும், அதில் 1000 கொஷின் கேட்பாங்க. டைம் வேஸ்ட் ஆகுது குழந்தை, டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய நேரத்தை அப்படின்றாரு. இவங்க கூட பேசணும்னு வச்சுக்கோங்க, இவங்க 10 நிமிஷம் பேசுனா நீங்க சொன்ன மாதிரி நான் பிகே அப்படிங்கறதே மறந்துடுவேன், அந்த மாதிரி பேசுவாங்க. ஆமா, நான் பேசிட்டேன் சிஸ்டர், நான் அதுக்கப்புறம் விட்டுறேன். ஏன்னா நான் பிகேவா இருக்கணும்ல. இல்ல அதுதான் நேத்து வாணியில சொன்னாரு, நீங்க மத்தவங்களை வந்து வெளியில கொண்டு வரணும், நீங்க போய் புதக்குழியில மாட்டிக்காதீங்கன்னாரு. அது ஸ்டார்டிங்ல. இப்பெல்லாம் வந்து யார்ட்டையும் அவ்வளவா ரொம்ப வாக்குவாதம் பண்ண சரிப்பா ஓம் சாந்தி அப்படின்னு மனசுல சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆயிடும். சொல்றது நம்ம கடமை. ஆமா, ஏத்துக்காது எனக்கு ஒரு பிரச்சனை ரெடி, அவ்வளவுதான். எப்படி சிஸ்டர் அப்படி ஒண்ணு நினைச்சிட்டு போக வேண்டியது, என்ன பண்ண முடியும். ஆமா கண்டிப்பா வந்து சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. வணக்கம், சொல்லுங்க பிரதர். அந்த மீனாட்சி அவங்க வீடியோ க்ளோஸ் பண்ணனும், அவங்ககிட்ட சொல்லுங்க. ஓகேங்க பிரதர், ஓகேங்க பிரதர். ஓகே. ஓம் சாந்தி. ஓகே, பாபா வந்து இதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ விஷயத்த நிறையா சொல்கிறாரு. இதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து புத்தியில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருமே. ஓம் சாந்தி. தந்தை வந்து சுதந்திரம் கொடுக்கிறார். ராவணனின் அடிமைத்தனத்தில் அதிக துக்கம் இருக்கிறது, அளவிட முடியாத துக்கம் இருக்கிறது.
தந்தையின் ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம். சுதந்திரம் என்றால் நாம் எப்பொழுது தூய்மையான தேவதைகளாக ஆகிறோமோ அப்போது ராவணர் ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம். உண்மையான சுதந்திரம் தந்தை வந்துதான் கொடுக்கிறார். இப்பொழுது மாற்றானின் ராஜ்யத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகமாகும். ஆங்கிலேயர்கள் சென்று விட்டதால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எதுவரை பாவனம் ஆகவில்லையோ அதுவரை சுதந்திரமானவர்கள் என்று கூற முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு அதிகமான தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைந்துவிடும். வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். அங்கு அனைவரும் சுதந்திரமாக இருப்பார்கள். நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் புரிய வைக்க முடியும். நீங்கள் ஆத்மாக்கள் நடிப்பை நடிப்பதற்காக முக்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். சுக தாமத்திலிருந்து பிறகு துக்க தாமத்திற்கு தமோ பிரதான உலகத்திற்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் எனது குழந்தைகளே தவிர ராவணனுடையவர்கள் அல்ல என்று தந்தை கூறுகிறார். ஒரு பாசமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ என்னுடையவன்டா, நீ எனக்கானவன், நீ என்னுடைய குழந்தை, நீ என்னுடைய அப்படின்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு. நீங்கள் என்னுடைய உரிமை, என்னுடைய குழந்தைகள், நீங்கள் ராவணனுடைய குழந்தைங்க கிடையாது அப்படின்றாரு. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் புத்தியில் வச்சுக்கணும்ப்பா. அப்பப்போ இதை நினச்சி குஷி அடையணும். நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தேன். நீங்கள் உங்களது ராஜ்யத்தில் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அங்கு செல்வதற்காக பாவனமாக வேண்டும். நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகியிருக்கிறீர்கள். அங்கு செல்வத்திற்கான கவலையே இருக்காது. ஏழைகளாக இருந்தாலும் கூட செல்வத்திற்கான கவலையே இருக்காது. குஷி இருக்கும். கவலை இங்கு தான் இருக்கும். மற்றபடி ராஜ்யத்தில் வரிசை கிரமமான பதவி இருக்கும். சூரியவம்சி ராஜாக்களை போன்று அனைவரும் ஆக முடியாது. எந்த அளவிற்கு முயற்சியோ அந்த அளவிற்கு பதவி. நீங்கள் அனைத்து தர்மத்தினர்களுக்கும் சேவை செய்யக்கூடியவர்கள். அயல் நாட்டினர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா. அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றனர். இப்பொழுது வீட்டிற்கு செல்வதற்கான வழி கூறுகிறோம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். பகவான் அனைவரையும் விடுவிக்கிறார் என்றும் கூறுகின்றனர். ஆனால் எவ்வாறு விடுவிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள் சில நேரங்களில் குழப்பமடையும் பொழுது பாபா எங்களை விடுவித்து தங்களது வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். அதாவது பனிமூட்டத்தில் வழி தெரியாத காட்டில் குழப்பம் அடைந்தது போன்று. வழி தெரிவது கிடையாது. பிறகு விடுவிப்பவர் கிடைக்கும் பொழுது வழி கூறுகிறார். எல்லையற்ற தந்தைக்கும் கூறுகிறோம், பாபா எங்களை விடுவியுங்கள். நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம். தந்தையை தவிர வேறு யாரும் வழி கூற முடியாது. எவ்வளவு சாஸ்திரங்கள் படித்தோம். தீர்த்த யாத்திரைகளில் ஏமாற்றம் அடைந்து வந்தோம். ஆனால் பகவானை அறியவில்லை எனும் பொழுது பிறகு எங்கு சென்று தேடுவோம். சர்வவியாபி எனில் பிறகு எப்படி சந்திப்பார். எவ்வளவு அஞ்ஞான இருளில் இருக்கின்றனர். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர் வந்துதான் குழந்தைகளாகிய உங்களை அஞ்ஞான இருளில் விடுவிக்கிறார். நல்லது. இப்போ எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை மூடி, நான் ஒரு தெரியாத எதுன்னே தெரியல, ஒரு காட்டில் இருக்கேன், ஒரு பனி மூட்டமாக இருக்குது, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் பதட்டமாக இருக்கேன். அப்போ மேலே பாபா உங்களை பார்க்குறாரு. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அதை அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். அதுதான் சொல்கிறாரு. இந்த குழப்பமான ஒரு சில டைம்லலாம் குழந்தைங்க என்னை கூப்பிட்றாங்க, பாபா போதும் முடியல வேண்டாம் என்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிருங்க, முக்திக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்றாங்களா என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு.
அது எப்படின்னா எக்ஸாம்பிள் கூட சொல்றாரு. எப்படி என் குழந்தை இப்படி கேட்குது அப்படின்னா, ஒரு பனிமூட்டமாக இருக்கும், வழி தெரியாத ஒரு காட்டில் குழப்பம் அடைஞ்சு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அப்படி என் குழந்தை வந்து என்ன பண்ணும் இருக்கும், அந்த டைமில் தான் என்னை வந்து இப்படி கூப்பிடுது அப்படின்றாரு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, பாபாக்கெல்லாம் நமஸ்தே சொல்லிடலாம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தாரணை பண்ணணும்னு பாபா கொடுத்துருக்காரு. ஒரு தந்தை கிடைத்து விட்டார், ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அவரது வழிப்படி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குஷியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக வேண்டும். யம தூதுவர்களின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் பாவனமாக வேண்டும். வரும் மானத்திற்கு ஆதாரம் ஞானமாகும். இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும். வரதானம்: ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. ஞானமே ஒளியும் சக்தியும் என்று சொல்லப்படும். எங்கே ஒளி இருக்குமோ, அதாவது வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது. தவறென புரிபவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி. ஞானமே ஞான வடிவமானவர். இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பது கூறாமல் இருப்பர். ஆனால் அவரிடத்தில் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். ஸோ பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு குழந்தை இருக்கு, ஞானத்தோட வெளிச்சம் ஒளி இருக்குது அப்படின்னா தவறையும் சரி செய்யும் சக்தி அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு ஞானமும் யோகத்தோட சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கு இது சரி, இது தவறு, இது வந்து இருள், இது வெளிச்சம், இது வந்து உண்மை, இது வந்து பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைகிட்ட இருக்கும் அப்படின்றாரு. அப்படி இருக்க குழந்தை, ஐயோ பாபா தெரியாமல் நடந்துச்சு, இப்படி நடந்துக்கக்கூடாதே அப்படின்னு ஒரு பொழுதும் அந்த குழந்தைகிட்டேருந்து வராது. புத்திசாலி ஞானி ஆத்மாவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஞான வடிவமானவராக இருப்பாங்க அவங்க அப்படின்றாரு பாபா. ஸோ இவங்கள தான் ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்றாரு. ஸ்லோகன்: எவரொருவர் எப்போதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையே விரும்புவராக, நல்ல சிந்தனையாளராக, அவர்தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுவிப்பவர். ஸோ எந்த ஒரு ஆத்மா எனக்கும் நல்லது நடக்கணும், மற்ற பிகேஸ் ஆத்மாவுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமான ஒரு நல்ல சிந்தனையை வச்சுருக்காங்களோ, அந்த ஆத்மா தான் வீண் எந்த ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட நெருங்காது, எந்த ஒரு யோசனையுமே வராது. நமக்கும் நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு வந்து எப்பவுமே சிந்தனையில் ஓடிட்டே இருக்கும். ஒரு குஷி சந்தோஷம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு பாபா. ஓம் சாந்தி. வண்டர்ஃபுல் முரளி, அருமையான பாயிண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி வந்து நியூ இயருக்கு பொங்கலுக்குலாம் வந்து தீபாவளிக்குலாம் ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல வந்து 10 டிவிஷன் இருக்கும். அந்த மாதிரி பாபாவோட முரளி இன்னைக்கு இனிமை, அடி உத, காரம், கசப்பு, ஸ்வீட்டு, அந்த மாதிரி அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல காரம், வேல்பூரி என்னென்னமோ இருக்கும் டிஃப்ரெண்டா. அந்த ஏன் இது கூட இருக்கும், அது பேர் என்ன சிஸ்டர், வாயில மடிச்சு சாப்பிடுவாங்களே பாக்கு மாதிரி, பீடா பீடா மீன். அந்த மாதிரி மாவா இன்னைக்கு ரகரகமா சென்டிமெண்ட், லவ், அடிதடி, திட்டு, சூப்பர் வண்டர்ஃபுல் முரளி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஆசையா இருக்கு கேட்கறதுக்கு. ஓம் சாந்தி. மாயாகிட்டு இருந்து கேட்கறது. ஓகேங்க பிரதர், நன்றி பிரதர். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. எல்லாரையும் பாபா குஷிப்படுத்தினாரு. ஒரு நாள் முழுக்க இதே குஷி. தேவி அவர்கள் பேசும் அந்த அருமையான ஹியூமர் ஸ்பீச் அனைவரையும் குஷிப்படுத்தி விட்டது. உங்களாலதான் சிஸ்டர், உங்க மூலியமா தான் நாங்க குஷி ஆகிறோம். விச் மீன் பாபா தான் உங்க மூலியமா பேசக்கூடிய அந்த காமெடியான ஸ்பீச். வெரி வண்டர்ஃபுல், அருமை.
பாபா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கப்பா இன்னைக்கு இந்த சில பேரு நாளையில இருந்து. சிஸ்டர் நம்ம யூடியூப்ல இந்த வீடியோ போடுறோம். சில பேர் நினைக்கலாம் என்ன முரளியில இப்படி வந்து சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னு. அதுக்கு அவ்யக்தவாணியில பாபா சொல்லியிருக்காரு, என்னோட முரளியை நீங்க சும்மா 10 பேஜோ 4 பேஜோ படிக்காதீங்க, நகைச்சுவை ஆமா ஊட்டும் சிஸ்டர், வகையில படிங்கன்னு சொல்லியிருந்தாரு கடவுளே சொல்லியிருந்தாரு. பர்மிஷன் வச்சுட்டாரு. ஆமா. பிகேஸ்னா சிரிக்க கூடாது அப்பெல்லாம் கிடையாதுப்பா. சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் பாபாவோட லைஃப். நிறைய பேர் அப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கனாலதான் மாயா வந்து வெடிச்சிடுறான். நீங்க வந்து சிரிக்கிறது மீன் ரொம்ப அதிகமா அப்படியே ஆன்னு சிரிக்க கூடாது. ரொம்ப அப்படியே உம்முன்னு நம்ம ஒரு மாதிரி டல்லாவும் இருக்க கூடாது. ஒரு வாணி படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நகைச்சுவும் ஊட்டும் வகையில ஒரு பாபா கூட அப்படியே கொஞ்சம் இதுவா நம்ம படிச்சாதான் அது வந்து நம்ம ஆழ் மனசுல வந்து பதியும். அதை விட்டுட்டு சும்மா ஒரு ரோவ மாதிரி படிச்சுக்கிட்டு பாபா சொல்லிட்டாருப்பா, கடவுள் வந்துட்டாரு, ஸ்ட்ரிக்டாரு, அப்படி பண்ணாரு இப்படி அப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் வந்து. நானுமே அந்த மாதிரி இருந்திருக்கேன் ஸ்டார்டிங்ல. சிஸ்டருமே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்பயும் ஒரு சில பிகேஸ் எங்க இந்த 90s கிட்ல அந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்னன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க சீக்கிரமா வந்து மாயா சாப்பிட்றோம். அதனால வந்து ஒரு 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 நகைச்சுவை மூட்டும் வகையில என்னடா இப்படி அப்படின்னு நினைக்காம நீங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சிரிக்க வேணாம். பட் ஆனா அது ஒரு காமெடியா முரளி படிக்கும் போது சிவனை நம்ம லைட்டா கலாய்க்கும் போது அவரு நம்ம கலாய்க்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன தெரியுமா ஆகும், ஆமா. அன்னைக்கு ஃபுல்லா உங்க ஆள் மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரெக்கார்டிங் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம லாங்குவேஜ்ல படிக்கணும் முரளிய. கண்டிப்பா சரிங்களா? சிஸ்டர். அதனால வந்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஐயோ சிரிக்கிறோமே அப்பெல்லாம் வந்து மனசு குத்து அப்பெல்லாம் கிடையாது. நல்ல விஷயம் நல்லபடியா நீங்க சிரிங்க. டீசெண்டா நகைச்சுவை பண்ணுங்க, டீசெண்டா காமெடி பண்ணுங்க. பாபாவை 4 பேர் மனச புண்படக்கூடாது, அவ்வளவுதான். நுழைஞ்சி சிரிக்க கூடாது. பாபா லைஃப்னா உம்முன்னு சாமியார் மாதிரி இருக்கணும், கிடையவே கிடையாது. அப்படிலாம் வந்து சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாரும் அப்படின்னா மாறிக்கோங்க. நீங்க கொஞ்சமாவது சிரிச்சு சந்தோஷமா இந்த முரளி கான்வர்சேஷனை நீங்களும் என்ஜாய் பண்ணி கேளுங்க. இது யூடியூப்ல நம்ம போடுறோம், அதனால அவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்பயுமே வந்து நகைச்சுவை மூட்டும் வகையில எனக்கு தெரிஞ்சு பாபு 3 நாள் தடவை அவ்யக்தவாணியில சொல்லிட்டாரு. இந்த 2 வருஷமா நான் நோட் பண்ணிருக்கேன். 2 வருஷமா நான் நோட் பண்ணிருக்கேன். 2 வருஷத்துல 4 தடவை பாபா சொல்லியிருக்காரு அவ்யக்தவாணியில. சரிங்களா? அதனால வந்து சிவனே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. மத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்கன்னு தான் பாபா சொன்னாரு. நீங்களும் வந்து டீசென்டான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால என்ஜாய். சிஸ்டர் ஏதாவது காமெடி பண்ணா அதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அது பாபா தான் அந்த காமெடி பண்றாரு. சரிங்களா? எனக்கு இதுல ப்ரூஃப் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஏன்னா நான் பாபா கிட்ட கேட்டேன், பாபா இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு கேட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அந்த மாதிரி கேட்டேன், பாபாட்ட லெட்டர் எழுதி கேட்டேன். பாபா இந்த மாதிரிலாம் ஓகேவா? நான் அப்ப என்ன தெரியுமா ஆச்சு மேஜிக்கு, அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான்சி சிஸ்டர் அண்ணா நகர் முள்ள அந்த சிஸ்டர் காமெடி பண்ணி சிரிக்கிறாங்க. சத்தியமா நடந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சிஸ்டர் இப்படி சிரிக்கிறாங்களே காமெடி பண்ணி. நான் வந்து பாபாட்ட கேட்டேன் இதெல்லாம் ஸ்ரீமத் அதெல்லாம் ஓகேவான்னு. அப்ப என்ன தெரியுங்களாச்சு, அடுத்த நாள் ஜான்சி சிஸ்டர் 3 நாள் தொடர்ந்து அவங்க காமெடி பண்றாங்க. எப்படி இந்த சிஸ்டர் காமெடி பண்றாங்களோ சேம் அதே மாதிரி அந்த 3 நாளுமே ஜான்சி சிஸ்டர் செம்மையா ஆக்சுவலா காமெடி பண்ணாங்க. நான் அப்புறம் ஒரு பிரதரும் காமெடி பண்ணாரு யூடியூப்ல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், காமெடி பண்றதே சிவன் தான். சோ நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நான் பேச முடியாது இல்லையா? அதனால சொல்றேன். ஓம் சாந்தி சிஸ்டர். ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு? ஓ இருக்குங்க சிஸ்டர், இருக்கு, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஸோ எல்லாருமே தேங்க்யூ ஓம் தெரிஞ்சுக்கணும். சாந்தி. கண்டிப்பா பாபா எப்படி நம்மள வந்து ஃபன் பண்ணி ஒரு குஷிப்படுத்துறாரு, அந்த மாதிரி நம்மளும் பாபா கிட்ட அது மாதிரி நடந்துக்கலாம். மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்த தான் கூடாதுன்னு சிஸ்டர் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு பாபா. ஸோ அதனால எல்லாரும் சந்தோஷமா நடனம் ஆடிக்கிட்டே வந்து ஒவ்வொரு நாளும் இருப்போம்ப்பா. ஏன்னா சங்கமயுகம் கொஞ்ச நாள் தானே இல்லைங்களா, பாபா கூட இருக்க போறதும் கொஞ்ச நாள் தான். அதனால வாழ்க்கைய வாழ்ந்துட்டு செத்தாண்டா சரீரத்தை விட்டாங்க அப்படின்னு வந்து சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் ஒவ்வொருத்தருமே. அது பாபா கூடயே தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே. நன்றி பாபா. ஓம் சாந்தி. வேலு நாச்சியாவும் இருக்கணும், ஜான்சி ராணியாவும் இருக்கணும், அதே டைம்ல உள்ள குழந்தையாவும் இருக்கணும். ஆமா, குழந்தையாவும் இருக்கணும், அப்பாவுக்கு குழந்தையாவும் இருக்கணும், ஸ்டூடெண்டாவும் இருக்கணும், பாபா கிட்ட எல்லாத்துமே மாறி மாறி பண்ணணும். அதுதான் இந்த சங்கமிகமே. ஒரே மாயா மாதிரி கிட்ட இருக்கக்கூடாது. மாயா கிட்ட சண்டை போடக்கூடிய ஜான்சி ராணியா இருக்கணும். ஜான்சி சிஸ்டர் நினைச்சுக்காதீங்கப்பா, ஜான்சி ராணி. நான் சொன்னது வேலு நாச்சியார். ஆமா. ஓம் சாந்தி. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கப்பா. நன்றி பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.